I will tell about basically this event. You want it in Tamil or English? Tamil. Okay. MHRD, AICTE, I4C, Persistent Technologies. இந்த 4 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து நடத்துகிற நேஷ்னல் லெவல் ஈவெண்ட் which is the biggest hackathon which is sponsored by the government of India. So MHRD innovation cell இதை வந்து டோட்டலாக ரன் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறது MHRD இன்னோவேஷன் செல். ஸோ அவங்க வந்து அக்ராஸ் இந்தியா டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐஐடிஸ் அண்ட் நான் ஐஐடிஸ் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்குபேட்டர் ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. இதில் வந்து 19 நோடல் சென்டர்ஸ் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. அதில் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் there are 4 நோடல் சென்டர்ஸ், 4 நோடல் சென்டர். One வந்து வேல்டெக், Srmist one in Chennai and வேல்டெக் யூனிவர்சிட்டி in also in Chennai. அப்புறம் NIT திருச்சி, இது 3 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் வந்து ஃபோர்ஜ் இன்குபேட்டர், it is a private incubator which is also being working on this mountain hackathon. நோடல் சென்டர் தமிழ்நாட்டில் நடக்குது. ஒவ்வொரு சென்டர்லேயும் மினிமம் 10 டீம் வந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கம்பெனிஸ்னாலேயும் ஏஐசிடி மூலமாகவும் சில என்ன ப்ராப்ளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்த ஸ்டூடெண்ட் டீம்ஸ் வந்து அவங்க என்ன ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ண போகிறாங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க ப்ரொப்போசல்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. அதிலேருந்து தே ஹவ் ஃபைனலிஸ்ட்டாக அந்த கம்பெனியும் ஏஐசிடியும் ஜாயின் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு ஃபைனல் டீம்ஸாக தே ஹவ் செலக்டட் 50 டீம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 250 டீம்ஸும் இப்போ இந்த 19 நோடல் சென்டரில் வந்து இந்த 5 நாளில், அதாவது 8th to 12th ஜூலைக்குள்ளே 5 நாளில் இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணி அவங்க அந்த சொல்யூஷன், அவங்க என்ன அந்த ப்ராடக்ட் அதை வந்து அவங்க நேரடியாக இங்கே செய்யணும். ஒரு ப்ரோட்டோடைப்பாகவோ இல்லை ஒரு மாடலாகவோ இங்கே செஞ்சு அதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ரன் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இந்த இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், இன்னொன்று அரவிந்தோ ஃபார்மா, டாடா ஸ்டீல்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலீவர். இந்த 4 கம்பெனி இங்கே இருக்க 10 டீம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறத வந்து செக் பண்ணுறதுக்கும் அதை அசஸ் பண்ணி இது வந்து ஒர்க் ஆகாதான்னு பார்க்குறதுக்கும், வேறு ஏதாவது அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்து இதை நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் அந்த கம்பெனிஸில் இருந்து மென்டார்ஸ் வந்து வந்திருக்காங்க. அசஸ் பண்ணணுன்ட்டு அந்த மெத்தடில் அவங்க அசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எங்களுக்கு வந்து ஸ்கோர் பாயிண்ட்ஸை அவங்க கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னொரு டீம் வந்து ஃபைனலாக வருவாங்க, அசஸ்மெண்ட் டீம். அவங்களும் அசஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃபைனல் வின்னர் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். ஒரு சேலஞ்சுக்கும் ஒரு வின்னர், ஒரு கம்பெனி ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனிக்கும் ஒரு வின்னர் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து 12th அன்னைக்கு ஈவினிங் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ தான் அந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் க்ளோஸ் ஆகும். போட்டி வந்து நம்ம நடத்துகிறோம். ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ். அதர் தன் தட் எஸ்ஆர்எம். ஸோ இதெல்லாம் இந்த லேபில் நடக்கிற விஷயம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம்னா நான் முடியுமா இந்த ப்ராப்ளம்? ஏன்னா பேஷண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும், ஃப்ராக்சர் இருக்கும், ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் அவங்கள வந்து ஒரு பெட்லேருந்து இன்னொரு பெட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சர்லேருந்து ஒரு மூவ் பண்ணுறதுக்கோ ஒரு ரோபோட்டிக் டிவைஸ் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும், அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்றதுக்காக தே ஹவ் கிவன் சச் ப்ராப்ளம். இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியும் தே ஹவ் கிவன் டிஃப்ரெண்ட். Categories of industries வந்து ஜென்ரலாக ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போலோ ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் வந்து ஸ்டீல், ஹிந்துஸ்தான் யூனிலீவர். மேடம் Shubhangi, so she is the nodal center head appointed by the MHRD Innovation Cell. She represents the MHRD Innovation Cell here, who will be overseeing the activities that is happening. So she will also share you some thoughts. நீங்களும் அவங்க கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். Hackathon, and we have here in SRM we have 10 student teams participating. We have industry problems coming from Apollo Hospital. We were struggling for the problems for 2 years to do the patient bed optimization, which this problem people have solved with the technology in few hours.
Some of the projects we have seen are exceptional. We have seen some of the finalists here have been selected out of over 150 proposals, and they have sent us some early videos of what they've already done, and they're spectacular. This is very quickly, young minds have gotten together with an inspiration to build something. See, I do intensive care, and in India 2.2% of people go below the poverty line after one episode of illness. A lot of that cost is related to technology. A lot of that cost is because we have a lot of imported equipment which cannot be replicated. It's 2.2% people under the poverty line, according to some data. So one of the innovation that makes sense for India, can we build innovation that makes sense here, which will make sense for the world, because the cost of healthcare is extreme everywhere. From interacting with the teams, they're all very motivated, they're all very inspired to do something like this. So it is great that SRM and the Government of India has come up with something like this. And the future really is that if we can actually encourage this culture of innovation with 1 billion plus people, we will have solutions very fast. Cost is going to come down. Many of these ideas can become marketable commercial entities fairly quickly. In healthcare especially, a lot of the cost is involved in skill development as well as providing more manpower. There's about 5 million ICU patients every year, only 70,000 ICU beds. So I do something called remote intensive care. We monitor patients around India and the world remotely. We were struggling for the problems for 2 years to do the patient bed optimization, which this problem people have solved with the technology in few hours. Some of the projects we have seen are exceptional. We have seen some of the finalists here have been selected out of over 150 proposals, and they have sent us some early videos of what they've already done, and they're spectacular. This is very quickly, young minds have gotten together with an inspiration to build something. So they are building technology to help people wash hands and remember to wash hands to prevent infection, because antibiotics are running out because of drug resistance. So these are all very practical questions. We arose in our Apollo hospitals, we rose these questions because these are problems we see, and how can we solve them? And the infrastructure of the government as well as institutions has come up, and in a very organic way, in the last several months, things have come together. And I really thank SRM for hosting this, because it's not an easy job to do. You can build anything in there. You can actually build a lot. Dr. Shantanu, who's here, was helping us. He's an orthopedic surgeon who's kind of spearheading the concepts of how to do this. Historic event. Please remember that. நான் வந்து ரேவதி வெங்கட்ராமன், இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேராசிரியராக இருக்கேன். என் கூட டாக்டர் அனந்த்குமார் இருக்கார். ஹி இஸ் மேனேஜ்மெண்ட் பேராசிரியராக இருக்கார். ஸோ இங்கே வந்து நாங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இப்போ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஹார்ட்வேர் எடிஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். என் கூட இவர் டாக்டர் சாந்தனு பட்டேல், ஹி இஸ் ஆல்சோ பேசிக்கலி அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அவர் தான் வந்து அவர் தலைமையில் தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ஹெச்ஆர்டியோட இனிஷியேட்டிவ் இது. ஸோ எம்ஹெச்ஆர்டி அப்புறம் வந்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், அப்புறம் வந்து I4C, AICTE, இவங்க 4 பேரும் சேர்ந்து இதை வந்து கோஆர்டினேட் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000+ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு நிறைய ஆல் ஓவர் இந்தியா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க, ஃப்ளோட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் த மினிஸ்ட்ரி அண்ட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ அதில் வந்து இந்த பசங்க வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 2000+ வந்து டீம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் டீம்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதில் வந்து 10% கிட்டத்தட்ட 250 டீம் கிட்ட வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வெவ்வேறு நோடல் சென்டர்ஸில் நடக்குது. ஒரு 19 நோடல் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா நடக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு 4 நோடல் சென்டரில் நடக்குது. எஸ்ஆர்எம் ஒரு ஒன் ஆஃப் த நோடல் சென்டர் ஃபார் இது. இங்கே வந்து ஒரு 10 டீம் வந்திருக்காங்க நம்ம இது. ஸோ இதில் வந்து கம்பெனி இது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி இவங்க எந்தெந்த ப்ராப்ளம்ஸை இந்த 10 பசங்களும் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாடா ஸ்டீலு, அப்புறம் வந்து
அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் அரவிந்தோ ஃபார்மா. ஸோ இந்த 4 இண்டஸ்ட்ரியோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து அவங்க செய்கிறாங்க நிறையா. ஸோ நிறைய இன்னோவேட்டிவாக நிறையா ரொம்ப கிரவுண்ட் பிரேக்கிங் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இந்த 5 நாளில் நிறைய அவங்க சொல்கிறது என்னென்னா வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில் சால்வ் பண்ண முடியாத சில ப்ராப்ளம்லாம் இவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ஹார்ட்வேர் ஹேக்கத்தானில் 2 நாளில் வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து போன தரம் இது பண்ணவங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க டீம்ஸ் எல்லாம். நல்லா இப்போ ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ப்ரோட்டோடைப்ஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம். ஸோ ஒரு அனதர் இந்த டுவர்ட்ஸ் 12ஆம் தேதி முடியுது. ஸோ 12ஆம் தேதி முடியும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டோடைப், நல்ல இண்டஸ்ட்ரிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப நல்லா இதோட இருக்கோம், நம்பிக்கையோடு இருக்கோம். ஸோ இங்கே வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து இங்கே நாங்கள் நடத்துறது வந்து இங்கே ஃபேப் லேப்னு சொல்லிட்டு அதில் தான் நடத்துகிறோம். ஸோ இங்கே ஃபேப் லேபில் வந்து என்னென்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு இப்போ சில காலேஜஸில் இன்ஜினியர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். Our professors from SRM are also there to help them if there's any issue which they can't solve. If something cannot be done within the Fab Lab facility, we have all the facilities within the university. We'll take the students there, build that part, get that part done and bring it back here. So we are actually extremely well equipped to handle anything of this kind, and so we are very happy and proud to be hosting this for the first time. வந்து நிறையா வராங்க, இண்டஸ்ட்ரி மென்டாஸும் வராங்க. அவங்களும் கூட இருந்து பார்த்து நிறைய ஜட்ஜஸ்லாமும் வராங்க. இந்த 10 டீமுக்கு வந்து நிறையா கிட்டத்தட்ட 25-30 ஜட்ஜஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து, இன்ஸ்டிடியூட்லேருந்து, எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்டில் கொஞ்சம் பேர், வெளியில் இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க பார்த்து அவங்க வந்து சில சஜஷன் சொல்லுவாங்க. இப்படி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். அதை மாதிரி அவங்க சொல்ல அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை நல்லா கொடுத்துட்ருக்கோம்.